ராஜேஷ். இவருக்கு 4 வருஷமாக ஒரு பிரச்சனை. என்ன பாருங்கள், நான் 4 வருடங்களுக்கு மேலாக அல்சர் பிரச்சனையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எந்த ஒரு காரமான உணவு வகைகளை நான் சாப்பிட்டால் உடனே வயிற்று வலி வந்துவிடும். எப்பொழுதும் வயிற்றில் காந்தலாக இருக்கும். நாளடைவில் திடமான எந்த உணவும் என்னால் சாப்பிட முடியாது. இந்த பிரச்சனையினால் நான் எங்கு சென்றாலும் காரமில்லாத உணவு மற்றும் மோர் வகைகள் தான் சாப்பிடுவேன். இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதற்காக மாத்திரை மருந்து சாப்பிட்டால் அந்த நேரம் மட்டும் வயிறு வலிக்காது. ஆனால் சிறிது நேரத்திலேயே வயிற்று வலி வந்துவிடும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் 4 மாடியில் ஜனவரி மாதம் நடக்கும் வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷம். அன்றைய தினத்தில் கடைசி ஜெப வேளையில் வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் என்னுடைய வயிற்றில் கைகளை வைத்து, இயேசுவே எனக்கு இந்த அல்சர் பிரச்சனையிலிருந்து சுகம் தாங்க என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். அவ்வளோதான். கை வைத்து, அதை வியாதி உள்ள இடத்துல கை வைத்து இயேசுவை நோக்கி ஜெபிப்பது. அவ்வளோதான். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பது. என்ன நடந்தது? நான் ஜெபிக்கும்போது ஒரு பாரம் என்னை விட்டு விலகியதை என்னால் உணர முடிந்தது. அதுதான் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள் பாட்டு பாடினால, ஜெபிக்கும் போது அந்த பாரம் உள்ளத்தை விட்டு விலகினார். உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஒரு தேவை, காரியம் பாரமாய் அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாரம் விலகினதை உணர முடிந்தது. என் சரீரமே லகுவாக இருந்தது. அதன் பின்பதாக நான் வீட்டுக்கு வந்தவுடனே காரமான உணவுகளை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வயிற்று வலி வரவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அன்றிலிருந்து இப்பொழுது வரை நான் எல்லா வகை உணவுகளையும் சாப்பிடுகிறேன். எனக்கு வயிற்று வலியோ வயிற்றில் எரிச்சல் ஏற்படுதோ எதுவுமே எனக்கு வரவில்லை. அல்சருக்குரிய மாத்திரையை நான் எடுப்பது இல்லை. இப்பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறேன். இயேசுவே எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். பார்த்திங்களா, 4 வருஷமாக இருந்த அல்சர் காந்திக்கிட்டே இருக்கும். வயிறு கொஞ்சம் காரமானது கூட சாப்பிட முடியாது. அதனால் அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் இயேசுவேன்னு சொல்லி ஜெபித்த உடனே பாரம் விலகினது, வியாதி மறைந்தது. இன்றைக்கி உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆயத்தப்படுங்க.